என்னடா பிஜிஎம்லாம் பலமா இருக்குது, கையில கன்னுலாம் வச்சுக்கிற, எந்த இடம் தானே கேட்குறீங்க? நம்ம சென்னை ட்ரேட் சென்டர் நடக்கூடிய டிஃபென்ஸ் அண்ட் டெக்னாலஜி எக்ஸ்போக்கு தான் வந்துக்கிறோம். உண்மையில சொல்ல போனால் தரமான ஒரு ஸ்பாட்னே சொல்லலாம். இந்த இடத்தோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுதுங்க. இதுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பாஸ் வாங்கணும். அது பண்ணிட்ட பிறகு உள்ள இந்த எக்ஸ்போக்குள்ளே போனேன். உண்மையில சொல்ல போனால் செம்ம சூப்பராக இருந்தது, செம்ம ஒர்த்தாக இருந்தது. ஏன்னா டிஃபென்ஸ் ஏரியாவில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது இந்திய ஆர்மி யூஸ் பண்ணக்கூடிய கன்னு வெப்பன் எல்லாமே இந்த இடத்துல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுவும் இந்திய ஆர்மி, நேவி இவங்கலாம் வந்து செம்ம சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த ஒரு எக்ஸ்போ எதுக்காக பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபென்ஸ் ஏரியாவில் ஆர்மி, நேவி இவங்கலாம் யூஸ் பண்ணக்கூடிய கன்னு வெப்பன் டெக்னாலஜிலாம் இன்னும் எவ்வளோ இன்க்ரீஸ் படுத்தலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த ஒரு எக்ஸ்போ கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ்போ போட்டதுனால ஸ்டூடெண்ட்ஸு அண்ட் பப்ளிக் யாரும் வந்து விசிட் பண்ணலாம். இவங்க யூஸ் பண்ணக்கூடிய கன்ஸ் எல்லாமே மோஸ்ட் பவர்ஃபுல் கன்ஸு. இன்னும் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இங்கேயே பக்கத்தில் ஸ்டால்லாம் போட்டுருக்காங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் சொல்லி நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. மோஸ்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு, இண்டஸ்ட்ரியில் நடத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு எக்ஸ்போ செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோபோட் அண்ட் டெக்னாலஜி. ரோபோட்டு டிஃபென்ஸுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு கேஜெட்னு சொல்லலாம். அப்புறம் 3D பிரிண்ட் நிறைய பேருக்கு தெரியும் என்னெல்லாம் பண்ணலாம் முடியும்னு சொல்லிட்டு. அடுத்ததான் இந்த இடத்துல பார்த்தது இந்த ரோபோட் டாக் தான். இந்தியன் ஆர்மிக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இந்த ரோபோட் டாக். இதுமாரி நிறைய ரோபோட்டிக்கான விஷயம், நிறைய விஷயத்தை நான் நோட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியாவோட ஆர்மி யூஸ் பண்ணுற ஓல்டஸ்ட் நேடு, அப்புறம் வெஹிக்கிள் இதெல்லாம் டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. செம்ம யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த எக்ஸ்போ. நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த எக்ஸ்போ வந்ததுன்னா நான் பிஃபோராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த இடத்த விட்டு கிளம்ப போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், பபாய்.